வைட்டாங்கி ஒப்பந்தம். பிப்ரவரி 6, 1840 அன்று வைட்டாங்கி ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. இது நியூசிலாந்தின் உருவாக்கத்திற்கு அடித்தளமாக அமைந்த மிக முக்கியமான வரலாற்று ஆவணமாகும். இந்த ஒப்பந்தம் பிரிட்டிஷ் அரச மன்றம் மற்றும் நியூசிலாந்தின் பூர்வீக மக்கள் மாவோரி தலைவர்கள் இடையே மேற்கொள்ளப்பட்டது. ஒப்பந்தத்தின் மூலம் நியூசிலாந்தின் ஆட்சி தலைமை பிரிட்டிஷ் அரசுக்கு வழங்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. அதே சமயம் மாவோரி மக்களின் நிலங்கள், காடுகள், மீன்பிடி உரிமைகள் மற்றும் பாரம்பரிய வளங்கள் பாதுகாக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. இந்த ஒப்பந்தம் ஆங்கிலம் மற்றும் மாவோரி மொழிகளில் தயாரிக்கப்பட்டது. ஆனால் இருமொழி பதிப்புகளின் பொருள் வேறுபாடுகள் பின்னர் பல பிரச்சனைகளுக்கு காரணமானது. ஒப்பந்தம் கையெழுத்தான பின்னர் நியூசிலாந்து அதிகாரப்பூர்வமாக பிரிட்டிஷ் காலனியாக மாறியது. காலப்போக்கில் நில அபகரிப்பு மற்றும் அதிகார மோதல்கள் காரணமாக மாவோரி மக்களுக்கும் காலனி அரசுக்கும் இடையில் மோதல்கள் உருவானது. இந்த அநீதிகளை ஆராய்வதற்காக 1975ஆம் ஆண்டு வைட்டாங்கி தீர்ப்பாயம் நிறுவப்பட்டது. இந்த தீர்ப்பாயம் ஒப்பந்த மீறல்கள் குறித்து விசாரித்து மாவோரி மக்களுக்கு நீதி கிடைக்க வழிவகுத்தது. இன்றும் வைட்டாங்கி ஒப்பந்தம் நியூசிலாந்தின் அரசியல், சட்டம் மற்றும் சமூக அமைப்பின் அடிப்படையாக இருந்து மாவோரி உரிமைகள் மற்றும் தேசிய அடையாளத்தின் முக்கிய சின்னமாக திகழ்கிறது.